Welcome to Suganya Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி முட்டை குழம்பு, எக் கிரேவி, எக் கறின்னு சொல்லலாம். இது டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த எக் கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளி ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். புளி கொஞ்சோண்டு லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போது நல்லா தாளிப்பு எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வரமிளகா ஒரு 2-3 நீளவாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் வெங்காயம் 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக கிரேவி வேணும்னா வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டி முழு பூண்டையும் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நான்வெஜ்ஜு இல்லை முட்டை அதிகமாக யூஸ் பண்ணோன்னாவே நம்ம பூண்டு பல் தனியாகவும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதில் இருக்கிற கேஸ்ட்ரிக்லாம் நல்லா வெளியேறிடும், அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது. இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மசாலா எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அதில் தான் உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டாகவும் நல்லா சாகியாகவும் கிடைக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி எக் கறி ஒரு கிரேவி ஸ்டைலில் செய்கிறோம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணி, அதே மாதிரி தோல் வெடித்து வராமல் இருக்கிறதுனா வினிகர் கொஞ்சோண்டு ட்ராப்ஸ் விட்டுட்டிங்கன்னா முட்டை வெடிக்காமல் நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பழம் ஈக்குவலாக, தக்காளி எவ்வளோ போட்டிங்களோ அதே அளவு வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். இதே ஸ்டைல் தான் ப்ரானும் செஞ்சிங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏற்கனவே ப்ரான் கிரேவி ரெசிபி என்னோடய வீடியோவில் இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி உங்களுக்கு ஒரு சாந்து பதமாக கிடைக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சாந்து பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இதில் நான் வீட்டுத்தூளும் ஆட் பண்ணுவேன், அதே மாதிரி வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி செய்வாங்க. நம்ம வீட்டுத்தூள் ஆட் பண்ணுறனால அதில் மிளகு, ஜீரகம் எல்லாமே மசாலாவாக இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கலர் டெக்ஸ்சர் கொடுக்கும், அதேமாதிரி ரொம்ப ஓவர் ஸ்பைசி கொடுக்கும். நம்ம வீட்டுத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கிரேவி கொடுக்கும், அதேமாதிரி காரமும் கொடுக்கும். நான் வீட்டுத்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாளிப்பு போடும் போதும் சில பேர் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ மசாலா எல்லாமே ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நம்ம கடைசியாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். எல்லாமே எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும். பாருங்கள், இப்போது மசாலா போட்டதுக்கப்புறமே நம்மளுக்கு நல்லா சாந்து பதமாக வதங்கிட்டுருக்கு. ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து தனியாத்தூள் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே கிரேவியில் பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றியும் செய்யலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை லைட்டாக திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டிங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்ணெயிலையும் சில பேர் போடுவாங்க, கடாயில் ஒட்டிக்கும். அதனால தான் நான் மசாலா எல்லாமே போடும்போது போட்டிருக்கேன். அதாவது தண்ணி ஆட் பண்ணாமல் எல்லாமே எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப குழம்பு பதமாக வேணும்னா 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் ஆட் பண்ணி அது நல்லா கொதி விட்டு கொஞ்சம் திக்கான கிரேவி வரும்போது முட்டையை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டை பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக ப்ளைனாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே முட்டைக்கு என்ன ரெடி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமான மசாலா எதுவும் கிடையாது. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது 3 தாங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுத்தூள் தான் போட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எதுக்குன்னா அந்த 6 முட்டையும் இதில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனல் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா கம்மியான எண்ணெய் போட்டு மசாலாவை போடுறோம். அதனால் அந்த மசாலா தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கலரும் கருப்பாகிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, மசாலா எல்லாமே அந்த எண்ணெயிலேயே ரா ஃப்ளேவர் போகட்டும். நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருந்தேன். அதனால் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா. இப்போது வேக வச்ச முட்டைகளை நல்லா உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை 2ஆக கட் பண்ண வேணாம், அந்த மஞ்சக்கரு வந்துடும் அப்படிங்கிறவங்க உரித்ததுக்கு அப்புறமா எல்லா சைடும் நல்லா கீறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நல்லா கீறி விட்ட மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா இறங்கிடும். கொஞ்சம் டீப்பாக வந்து எல்லா சைடும் கீறின மாதிரி, ரொம்ப கட் பண்ணாமல் கீறின மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டைகளை வந்து நல்லா மசாலாவில் கூட்டாகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக வந்து முட்டை கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் மசாலா மட்டும் அது மேலே நல்லா கோட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முட்டையும் சாப்பிடும் போது சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் அந்த மசாலா இறங்கி டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ண மசாலா முட்டைகளை அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிற மெத்தடு. அதே மாதிரி நம்ம கிரேவியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம் அப்படின்னா கூட சீக்கிரமாக அதுக்குள்ளே அந்த மசாலா இறங்காது. ஆனால் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது எண்ணெயில் வந்து அந்த மசாலா கோட்டாகி போய் முட்டையில் இறங்கினால டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இது தனியாக வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இந்த முட்டையை சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவியில் போடும்போது இந்த மசாலா அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ ரிச்சியாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மசாலா ஃபுல்லாகவே கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டைகளை. இப்போ முட்டை மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஸ்பைசி டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ரிச்சி டேஸ்ட் ஸ்பைசி டேஸ்ட் கொடுக்கும். நான் எப்பயுமே நல்லா ஸ்பைசியாக தான் நான்வெஜ் செய்வேன். அப்போ தான் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும். அதே இனிப்பாக செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமே டைஜஸ்டே ஆகாது. அதனால தான் நான்வெஜ்னாவே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் செய்வேன். இப்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக இறக்கும் போது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை இப்போது ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நான்வெஜ் செய்யும் போதே இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா அயர்ன் கண்டென்ட்டும் நம்மளுக்கு உடம்புக்கு இறங்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.